ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குது, கண்டிப்பாக வைக்க வேண்டிய ஃபோட்டோக்கள், தவிர்க்க வேண்டியவை என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வீட்டையே கோவில் போல் சுத்தமாக வச்சுருந்தோம் அப்படின்னா நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கடவுளின் படங்கள் வைத்திருக்கும் பூஜை அறையை நம்ம எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக வச்சிட்ருக்கோமோ அந்த அளவிற்கு இறைவனின் அருள் நம் வீடு முழுவதும் நிறைஞ்சிருக்கும். நம்முடைய பூஜை அறையில் என்ன சாமி படங்களை வைத்திருக்கணும், எந்த பூக்களை சாமி படங்களுக்கு போடணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. கடவுள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னாலும் கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு என்ன ஒரு சக்தி இருக்கோ அதே போல தாங்க நம்முடைய பூஜை அறையில் உள்ள சாமிக்கும் சக்தி இருக்குங்க. பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினாலே மனதில் ஒரு நிம்மதி குடியேறும். அதை அனைவருமே உணர்ந்திருப்போங்க. நாம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜை அறையை வாஸ்து சாஸ்திரப்படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். தனி வீடாக இருந்தாலும் சரி, அடுக்குமாடி குடியிருப்பாக இருந்தாலும் சரி, பூஜை அறையில் வைக்கப்படும் சாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பூஜை அறையில் வைக்க வேண்டிய படங்கள்: பூஜை அறையில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான், ஸ்ரீ மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன், அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான், பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர், தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் அப்படின்னா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பாலா திரிபுர சுந்தரி மற்றும் லலிதாம்பாள், அஷ்டலட்சுமி ஆகிய அம்பிகை படங்களும், கல்வி ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதி மிக மிக முக்கியமாக இருக்கணுங்க. அடுத்து முக்கியமாக இருக்க வேண்டிய படம் குலம் காக்கும் குலதெய்வ படம். அது உக்கிர தெய்வமாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக இருக்கணுங்க. எந்த படங்களை எல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னா, எக்கச்சக்கமான தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வச்சு நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் குறைந்த எண்ணிக்கையோடு நிறுத்தி கொள்வது நல்லதுங்க. சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எந்த இஷ்ட தெய்வத்தையும் பூஜை அறையில் வச்சுக்கலாங்க. அதே நேரத்தில் உக்ர தெய்வங்களான மகாகாளி, வாராகி, துர்கை இந்த மாதிரி தெய்வ படங்களையும் வீட்டில் வச்சு வழிபடலாங்க. விளக்கேற்றம் நேரம்: பூஜை அறையில் இருக்கும் தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி எரியும் வகையில் ஏற்றணுங்க. பூஜை அறையில் சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 வேளை விளக்கேற்றுறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லாவிட்டாலும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாங்க. பூஜை அறையில் தெய்வங்களுக்கு சிறிய அளவிலாவது நெய்வேத்தியம் வைக்கணுங்க. பூஜை அறையில் வலம்புரி சங்கு, சாலகிராமம் வைத்து வழிபடலாம். அது நம்முடைய வீட்டில் சக்தியை அதிகரிக்குங்க. பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடணுங்க. மந்திரங்கள் உச்சரிப்பது சக்தியை அதிகரிக்குங்க. ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு, அதாவது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு துளசி இலையாவது போட்டு வைக்கணுங்க. அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை தினமும் மாற்றணுங்க. இன்றைக்கி வைக்கிற தண்ணியை அடுத்த நாள் அதை கூரையில் மேலே ஊற்றணுங்க. இப்படி செய்கிறதுனால துர்சக்திகள் நம்ம வீட்டை அண்டாது. இப்போ வீட்டில் நம்ம அடுக்குமாடி குடியிருப்பிலையோ மாடி வீட்லேயோ இருக்கிறோம் அப்படின்னா நம்ம துளசி செடி கூட ஊற்றிடலாங்க. மணியோசை ரொம்ப ரொம்ப அவசியங்க. வீட்டில் பூஜை செய்யும்போது வாசனை சாம்பிராணிகள், ஊதுவத்திகள் ஆகியவற்றை ஏற்றி வைத்த பிறகு பூஜையை தொடங்குவது நல்லது. பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நெருங்காமல் இருப்பதுக்காக தாங்க. மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவு செய்யும் வல்லமை கொண்டதுங்க. தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள்: சிலரது வீடுகளில் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் பூஜை அறை இருக்கும். வேறு வழி இல்லாமல் அங்கே வச்சுருப்பாங்க. பூஜை நடைபெறாத நேரங்களில் அந்த அறையை திரையிட்டு மறைச்சிடணுங்க. பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களை பூஜை அறையிலேயே வைத்து கொள்ளணுங்க. வீட்டில் வேறு இடங்களில் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் தேவையற்ற பொருட்களை வைக்கவே கூடாதுங்க. குறிப்பாக இன்றைக்கி பூ வச்சு வழிபடுறோம் அப்படின்னா மறுநாள் காய்ந்த பூக்களை எடுத்துனங்க. பூவே இல்லை, நம்ம பூ வச்சு வழிபட முடியலன்னாலும் காய்ந்த பூக்களை எடுத்துட்டு ஒரு துளசி இலையாவது வச்சு நம்ம தீபம் ஏற்றி வழிபடலாங்க. காய்ந்த பூக்கள் ஃபோட்டோக்கள் மீது இருக்கும்போது எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே குடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்து சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாதுங்க. அதே போல் எலுமிச்சம்பழ தீபமும் வீட்டில் ஏற்றக்கூடாதுங்க. பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. இதை கோவிலில் தாங்க ஏற்றணும். எல் தீபமும் கோவிலில் தான் ஏற்றணும். எலுமிச்சம்பழ விளக்கையும் நம்ம கோவிலில் தாங்க ஏற்றணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. இரும்பு யமனுக்கு உரியது. வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை
அதுக்கப்புறம் மண்ணாலான பூஜை பத்திரங்களை பயன்படுத்தலாங்க. பூஜை அறையில் வெள்ளி பாத்திரம், ஒன்றாவது வெள்ளி விளக்கோ இல்லை வெள்ளியாலான பொருட்கள் ஏதாவது இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாதவர்கள் மண்ணாலான பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தலாம். மண்ணாலான அகல் விளக்கை பயன்படுத்தி தீபம் ஏற்றும் போது கூட வெள்ளியில் நம்ம தீபம் ஏற்றினா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் நமக்கு கிடைக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சுத்தம் அவசியங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் பூஜை அறையை வந்து துடைக்கணுங்க. செவ்வாய்க்கு முன்னால் திங்கக்கிழமை நம்ம பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமையும் பூஜை அறையை க்ளீன் பண்ணிக்கணுங்க. மற்ற நாளில் பூஜை அறையை க்ளீன் பண்ணக்கூடாது. பூஜை சாமான்களையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. அமாவாசை, பௌர்ணமி, வருஷப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களுக்கு முதல் நாளும் சுத்தம் செய்வது சிறப்பானது. சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை வைக்கக்கூடாதுங்க. மல்லிகை, முல்லை, ரோஜா, மரிக்கொழுந்து போன்ற வாசனையான பூக்களை வைத்து வணங்க நம்முடைய வீட்டில் தெய்வீக அருள் நிறைஞ்சிருக்குங்க. பூஜை அறை எப்படி இருக்கணும், எந்தெந்த ஃபோட்டோக்கள் இருக்கணும், அதை எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யணும், அவங்களுக்கு போட வேண்டிய பூக்கள் எல்லாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.